இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல் பட்டன் ஒன்று விசிபிள் ஆகும். ஸோ அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெச்பி கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 OSஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அது மூலிமா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து ISO ஃபைலில் இருக்கும். ஸோ இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 GBக்கு மேலே வருது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WinRAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் கொடுங்க. ஓப்பன் வித் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WinRAR வந்து காமிக்கும். ஸோ அந்த WinRAR ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த டூலுக்குள்ளே நம்ம போகணும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். இதில் வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரல வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes பக்கமாகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமிங் ஆகிற வரலும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்கை கிளிக் பண்ணிங்களா 32 பிட்டுக்கும் இருக்கும், 64 பிட்டுக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 64 பிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஃபைலில் வந்து நம்ம இது கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணாலும் சரி, காப்பி பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிட்டு, இந்த பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பென்ட்ரைவ் பூட் பண்ணுறதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு பென்ட்ரைவ் பூட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் மூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்களா, இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+Alt கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா Ctrl+Alt கொடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கட் சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடுங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவபிள் டிஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வேறு எங்கேயும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக இது பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வெளியில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணோம். சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பூட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு பூட்டிங் ஆப்ஷன் இருக்கும். இந்த பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டு F9 பட்டனை வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பூட் மெனுக்குள்ளே வந்துடும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சு அழுத்திட்டு F9 கீ வந்து பார்த்திங்கன்னா டச் அழுத்திக்கிட்டே இருங்க. அழுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பூட்டிங் மெனுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து போயிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் கர்சர் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்டர் கீ வச்சு அழுத்துங்க. என்டர் கீ வச்சு அழுத்தின உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ லோட் ஆகிற வரல வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா மை லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்சரை மூவ் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப் வரும். அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது கொஞ்ச நாள்
லோட் ஆகும். ஸோ அது வரலும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் ப்ரோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் பேஜ் லோட் ஆகும். ஸோ அது வரலும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் கொடுத்தவங்க ஐ அக்செப்ட் லைசன்ஸ் டேர்ம்ஸ் இந்த டிக்கை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணது இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது இருக்கிற கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்து ஏதாவது ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த ஒரு ஃபார்மேட்டும் பண்ணல, நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வரல. ஸோ அதனால் வந்து எனக்கு ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த டிஸ்க்கு ஃபார்மேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் ஃபார்மேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மேட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஃபார்மேட் ஆகிற வரல வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் பக்கமாக எடுத்துக்கும். ஸோ அது வரலும் பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேட்டரி சார்ஜரில் முடிஞ்சால் கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். பேட்டரி இல்லாமல் சார்ஜர் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 81% வந்தது. இதுக்கே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ பயப்பட வேணாம், ரீஸ்டார்ட் ஆகிட்டு வரவரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் ஆன் ஆகும்.